சில வாலிபர்களும் சொல்லுவாங்க, பரிசுத்தமா இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி ஜெபிப்பாங்க. வாலிப பெண் பிள்ளைகள் கூட கேட்பாங்க. இதுக்கு வெறுமனே ஜெபம் பண்ணினால் போதாது. பரிசுத்தமா வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? வேத வசனம். இந்த பரிசுத்தமுள்ள வேத வசனம் உங்களுடைய வாலிப பிராயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். அப்போ இந்த வசனத்தை நேசித்து வாசித்து அந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியும். அப்போ இந்த வசனம் தான் உங்களை பாதுகாக்கும். வசனத்தை இருதயத்துல பதித்து வைக்கணும். வசனத்தினால உங்களுடைய மனதை நிரப்பி கொள்ளணும். அதனால தினமும் இந்த வயசுல காலையில் எழுந்த உடனே வேத வசனத்தை நல்லா வாசித்து தியானித்து வசனத்தை வைத்து ஜெபம் செய்யணும். வேத வசனம் வாசிக்காம நீங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும் பரிசுத்தமா வாழ முடியாது. கர்த்தருடைய வசனமும் ஜெபமும் இணைந்து போனால்தான். வசனத்தை வைத்து நீங்க